அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தர் ஒரு மனிதனை தொடுவார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மார்க் 8 பாருங்களேன், பாத்தீங்கன்னா 22 இருந்து இருக்கும். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவன் கண் பார்வை கொடுங்கலாம் கேட்கல, நீங்க அவனை தொடுங்க, அது போதும் இல்ல. அப்ப இயேசு தொட்டால் எல்லாம் நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இன்னைக்கு இயேசு உங்களை தொடுவார் என்று சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமை நீங்கிவிடும். என்ன வெறுமை இருந்தாலும் அது நிறைவாய் மாறிவிடும். ஆமென். அப்ப உங்களுக்கு தேவை அவருடைய ஒரு தொடுதல், இல்லையா? இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவர் குருடனுடைய கைகளை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்றார். இயேசு அவனை தொட்டு கேட்டார், எதையாகிலும் காண்கிறாயா? அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அவன் என்ன சொல்றான்? எனக்கு பிளர்ரியா இருக்கு, மனுஷன் நடக்கிறான, எனக்கு பார்க்கிறப்ப அது மரம் மாதிரி இருக்கு. அப்ப அவன் இயேசுவின் தொடுதலை அனுபவித்தும் என்ன நடக்குது? அவன் சரியாய் தெளிவாய் பார்க்கவில்லை, ஒரு முழுமையான சுகம் பெறவில்லை, முழுமையான அற்புதத்தை பெறவில்லை. இன்னைக்கு நம்ம சில நேரம் அப்படி ஆயிடுறோம் இல்லையா? ஆண்டவருடைய தொடுதலை அனுபவித்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் இன்னும் ஏற்படவில்லையே, சில அற்புதங்கள் இன்னும் நடக்கவில்லையே. ஆண்டவர் என்கிட்ட டெய்லி தான் பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட நானும் டெய்லி தான் பேசுறேன், ஆனா இந்த ஏரியாவில் அற்புதம் நடக்க மாட்டேங்குதே, அப்படி இருக்கிறோம்ல. அப்ப என்ன தேவை அப்படின்னா ஒரு இரண்டாம் தொடுதல். ஒரு இரண்டாம் தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா இருக்கு. ஏன்னா இவனுக்கு அது நடந்துச்சு பாருங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். இதுதான் தேவ அன்பு. அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு இரண்டாம் தொடுதல், செகண்ட் டச் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த செகண்ட் டச் என்ன கொண்டு வருதுன்னா ஒரு ரெஸ்டரேஷனை கொண்டு வருது. இவன் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார், ஒரு ரெஸ்டரேஷன் கொடுத்தார் இல்லையா? அவன் ஏறிட்டு பார்த்தான், விஷன் கிளியரா கிடைச்சிச்சு. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை இரண்டாம் விசை தொட போகிறார். ஆல்ரெடி ஆண்டவர் என்ன சந்திச்சிருக்கிறாரு, இதை குறித்து பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு சொல்றாரு இல்ல, மறுபடியும் அவன் ஒரு செகண்ட் டச் இன்னைக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த இரண்டாம் தொடுதலிலே உங்களுடைய அற்புதம் உங்களுடையதாய் மாறும். உங்களுக்கான கிரியைகளை கர்த்தர் கிரியை செய்து அதை வெளிப்பட பண்ணுகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. அவருடைய இரண்டாம் தொடுதலை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒரு ரெஸ்டரேஷன் ஃபேமிலியில நடக்க போகுது. சைன் உங்களுக்கு இல்லவே இல்லை, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும், எங்க குடும்பம் எப்படிங்க ஒன்று சேரும்? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இரண்டாம் தொடுதல் இன்று உன்னை சந்திக்கிறது. அந்த இரண்டாம் தொடுதலிலே உன்னுடைய குடும்பத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டானே, அதே போல நீங்களும் சகலவற்றையும், இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.